வணக்கம். தமிழ்நாட்டுல நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு பெரிய அமைதி புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது பெரிய நியூஸ் சேனல்கள்ல பிரேக்கிங் நியூஸா வராம இருக்கலாம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட எதிர்காலத்தையும் இதை மாத்த போகுது. அப்படி என்னதான் நடக்குது, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். வாங்க இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதம் மக்கள் தொகை குறைவுக்கு பேர் போன ஜப்பானை விடவே குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிஜம். இந்த ஒரு நம்பர் 1.3 இதுதான் மொத்த கதைக்கும் முக்கியமான புள்ளியே. இதுதான் தமிழ்நாட்டோட மொத்த கருத்தரிப்பு விகிதம். அதாவது நம்ம மாநிலத்துல ஒரு பெண் சராசரியா தன்னோட வாழ்நாள்ல பெத்துக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை. இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாமா? பாருங்க, நாம ஜப்பானை விட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாட்டுல மக்கள் தொகை குறையாம அதே அளவுல இருக்கணும்னா இந்த விகிதம் 2.1 இருக்கணும். ஆனா நாம எங்க இருக்கோம் பாருங்க, ரொம்ப ரொம்ப கீழே இருக்கும். இதுதான் நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனையோட ஆணிவேர். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே என்னதான் சொல்ல வருது? இதனால நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துக்கு 3 விதமான பெரிய சிக்கல் வருது. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த மும்முனை நெருக்கடின்னு சொல்றோமே, இது மூணுமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுங்க. ஒன்னு, குழந்தைங்க பிறக்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ரெண்டாவது, இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு வேகமா வயசாயிட்டே போகுது. மூணாவது, இந்த 2 பிரச்சனைகளால வர்ற ஆள் பற்றாக்குறையை சமாளிக்க நாம வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்கள ரொம்பவே நம்பியிருக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல 14 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களோட விகிதம் வெறும் 24.2% சுருங்கிருச்சு. இது தேசிய சராசரியான 27.4% விட கம்மி. ஆமாங்க, நம்மளோட எதிர்கால தூண்களான இளைஞர்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல 15.8%. இது தேசிய சராசரியான 8.1% விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். நினைச்சு பாருங்க, இந்த எண்ணிக்கை இன்னும் வேகமா அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இந்த வேலை செய்யற ஆளுங்களுக்கு வர்ற பற்றாக்குறையை யாரு சரி பண்றா? வேற மாநிலங்கள்ல இருந்து வர்ற சுமார் 40-50 லட்சம் தொழிலாளர்கள் தான். இது எவ்வளவு பெரிய நம்பர் தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்க பல பெரிய நகரங்களோட மக்கள் தொகைக்கு இது சமம். ஆனா இப்படி நம்பி இருக்கிறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. நம்மளோட முக்கியமான துறைகளான கட்டுமானம், ஜவுளி மாதிரி பல துறைகள் வெளிமாநில தொழிலாளர்களை எந்த அளவுக்கு நம்பி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை இவங்க வர்றது நின்னு போச்சுன்னா நம்ம எகானமியோட என்ஜினே நின்னு போற அபாயம் இருக்கு. இப்ப நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு போவோம். அவங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்க முயற்சி பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ரொம்பவே போல்டான ஒரு பாலிசியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாலேயே முதல் முறையா ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. 2வது இல்ல 3வது குழந்தை பெத்துக்கிட்டா காசு, மெட்டர்னிட்டி லீவு அதிகப்படுத்துறது, அப்புறம் குழந்தை பெத்துக்கு உதவி பண்ற சிகிச்சைக்கெல்லாம் மானியம் கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். சவுத் கொரியால இருந்து ஹங்கேரி வரைக்கும் உலக நாடுகள்ல நடந்த அனுபவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சும்மா பணம் கொடுத்தா மட்டும் குழந்தைங்க பிறப்பு விகிதம் அதிகமாகிடாது. இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது. சரி, இந்த மாதிரி சிம்பிள் தீர்வுகள் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னா நம்ம எதையுமே செய்யாம விட்டா அதுக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன விலையை கொடுக்க போறோம்? இது ரொம்ப சீரியஸான கேள்வி. நாம கொடுக்க போற வேலை அரசியல் வேலை. நம்ம வளர்ச்சிக்கு நாமளே தண்டிக்கப்படுற மாதிரி இருக்குல்ல? வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாகவும் இங்க குறையறதால பார்லிமெண்ட்ல நம்மளோட குரல், நம்மளோட பவர் குறைய போகுது. டெல்லியில நம்மளோட செல்வாக்கு கம்மியாகும். 2வது வேலை இன்னும் பயங்கரமானது. இது ஒரு சோஷியல் டைம் பாம் மாதிரி. வயசானவங்க அதிகமாயிட்டே போவாங்க, ஆனா அவங்கள பாத்துக்க நாட்டுக்கு வரி கட்ட வேலைக்கு போற இளைஞர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். யோசிச்சு பாருங்க, நிலைமை எவ்வளவு மோசமாகும்னு. ஆனா சொல்வாங்களே, ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கும்னு. அதே மாதிரிதான் இந்த மக்கள் தொகை மாற்றம் நமக்கு 2 பெரிய புது வாய்ப்புகளை காட்டுது. அதாவது குழந்தைங்க பிறப்பு விகிதத்தை பத்தியே யோசிக்காம 2 விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தலாம். ஒன்னு, வெளி மாநிலத்திலிருந்து வர்ற தொழிலாளர்களை ஒரு முறையான சிஸ்டம்ல கொண்டு வர்றது. இன்னொன்னு, நம்ம மாநிலத்துல அதிகமாயிட்டு வர்ற வயசானவங்களுக்காகவே ஒரு புது பொருளாதாரத்தை உருவாக்குறது. அதுக்கு பேருதான் வெள்ளி பொருளாதாரம் அல்லது சில்வர் எக்கானமி. ஜப்பான்ல இதே மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வயசானவங்கள ஒரு சுமையா பார்க்காம அவங்களே ஒரு வாய்ப்பா மாத்தி பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி பல்லாயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. வயசானவங்கள வீட்ல பாத்துக்கிறதுல இருந்து அவங்களுக்காக தனி வீடுகள் கட்டுறது, அவங்களுக்கான நவீன கருவிகள் தயாரிக்கிறது வரைக்கும் இதுல தமிழ்நாடு ஒரு முன்னோடியா மாற முடியும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்.
நம்மளோட எதிர்காலத்தை குறைஞ்ச பிறப்பு விகிதத்தை நினைச்சு கவலைப்பட்டு தேட போறோமா, இல்ல இந்த புது சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது பொருளாதார வாய்ப்பை உருவாக்கி அதுல நம்ம எதிர்காலத்தை கட்டமைக்க போறோமா? தமிழ்நாடு எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகுது? யோசிச்சு பாருங்க.